மாடி தோட்டத்துல இருந்த செடிகள் எல்லாமே பூச்சி தாக்குதல் அதிகமா இருக்கு. அத கட்டுப்படுத்துறதுக்காக எருக்கம் இலை கரைசல் அடிச்சு அது ஒரு வீடியோவா போட்டிருந்தோம். இது எப்படி வேலை செய்யுதுன்னு அடுத்த வீடியோல பார்க்கலாம் அப்படின்னும் சொல்லியிருந்தேன். இப்ப பாருங்க செடியெல்லாம் நல்லாவே பூச்சி தாக்குதல் இல்லாம ஃப்ரெஷ்ஷா சூப்பரா இருக்கு. அப்படியே காய்களும் நல்லாவே வந்திருக்குங்க. 5 வெண்டைக்காய் செடி வச்சிருக்கேன். எல்லாத்துலயுமே காய்கள்லாம் நெறைய விட்டு சூப்பரா வந்திருக்கு. அது எல்லாத்தையுமே பறிச்சுக்கலாம். 6 மாசத்துக்கு அப்புறமா முதல் அறுவடை இதுதாங்க. கத்திரிக்காய் செடியுமே ஒரு 5, 6 செடி இருக்கு. அதுல 1 மட்டும் தான் காய் வச்சிருக்கு. மீதி எல்லாத்துலயுமே இப்ப தான் பூக்களும், பிஞ்சும் இருக்கு. இந்த கத்திரிக்காய் ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். வேலூர் முள் கத்திரிக்காய். விதையே இருக்காது. இது முடக்கத்தான் தானா தான் வந்தது. இதுல குடமிளகாய் செடி நட்டிருந்தேன். அது வரல. அதுக்கு பதிலா முடக்கத்தான் நல்லாவே வந்திருக்கு. சரி கொஞ்சம் முடக்கத்தான் தோசை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பறிச்சுட்டேன். இதுக்கு மேல விட்டோம்னா பூச்சி தான் வந்துரும். இந்த அகத்திக்கீரை செடியில அஸ்வினி பூச்சி அடை மாரி ஒட்டின்ட்டு இருந்தது. அதனால ஒரு இலை கூட நம்மளால பறிக்க முடியல. அப்படியே பிசு பிசுப்பா இருந்தது. எருக்க இலை கரைசல் தெளிச்சதுக்கு அப்புறமா பாருங்க, ஒரு பூச்சி கூட இல்ல. இலையெல்லாம் நல்லா பசுமையாவும், சூப்பராவுமே வந்திருக்கு. பொன்னாங்கண்ணி கீரையும் நல்லா செழிப்பாவே வந்திருக்கு. எல்லாத்தையும் ஒண்ணா பறிச்சு ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ண வேணாம். தேவையான போது பறிச்சுக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். இந்த பட்ரோஸ் பாருங்க ஒரே செடியிலேயே 2 கலர் வந்திருக்கு. போன வருஷம் ஆரஞ்சு கலர் தனியா, பிங்க் கலர் தனியா வச்சிருந்தேன். மாடிய கிளீன் பண்ணும்போது எல்லாத்தையும் எடுத்து போட்டோம். இதில ஒரு செடி மட்டும் ஏதோ ஒரு தொட்டிக்குள்ள இருந்தது. அத எடுத்து அப்படியே கிள்ளி கிள்ளி நட்டு வச்சேன். இது பார்த்தீங்கன்னா, கலர் அதுவே மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஆரஞ்சும், பிங்க்கும் சேர்ந்த மாரி பூத்திருக்குங்க. இது நித்திய மல்லி. நித்தமும் பூ குடுக்கும். அதாவது தினமும் பூ குடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் இதுக்கு நித்திய மல்லி. பெருசா பராமரிப்பு எதுவுமே தேவையில்ல. என்னால வேலைக்கு போறேன், பராமரிப்பே பண்ண முடியாது. ஆனா, எனக்கு தினம் பூ குடுக்கறதுக்கு ஒரு செடி வேணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு நித்திய மல்லி மட்டும் வச்சாலே போதும். உங்களுக்கு தினம் பூ குடுத்துக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு பராமரிப்பும் தேவையில்ல. நீங்க தரையில வச்சு விட்டீங்கன்னா, உரம் கூட எதுவுமே போட தேவையில்லங்க. போன வருஷம்லாம் 2 முழம் பூ தான் பூத்தது. இந்த வருஷம் 4 முழம் பூ பூத்திருக்கு. 6 மாசத்துக்கு அப்புறமா நம்ம மாடி தோட்டத்துல ஒரு சின்ன அறுவடை தான் இன்னைக்கு பார்த்துருக்கோம். இதுவே மனசுக்கு நிறைவாவும், சந்தோஷமாவும் இருக்குங்க.